இந்த ஜீவ வார்த்தையை நாங்கள் அனுபவமாய் பெற்றிருந்தோம் என்று சொல்லுகிறார். இந்த ஜீவ வார்த்தையை அந்த நாட்களிலே பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஜீவ வார்த்தையை கேட்டார்கள். இந்த ஜீவ வார்த்தை வரும் பொழுது அதை நோக்கி பார்த்தார்கள். இந்த ஜீவ வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கையிலே நடந்தார்கள். ஆனால் இந்த ஜீவ வார்த்தையை வார்த்தையாகவே அவர்கள் கவனித்தார்களே ஒழிய இந்த வார்த்தை தங்களோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை அவர்கள் பெறவில்லை. ஆகையினால் எபிரேயரில் உள்ள ஆக்கியோன் அப்படியாக சொல்லுகிறார், அவர்கள் அதை கண்டு அணைத்து சாட்சிகளை பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவைகள் அதை அடையவில்லை என்று சொல்லப்படுகிறது. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாகிய வாக்குத்தத்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே கேட்டார்கள், கவனித்தார்கள், பார்த்தார்கள், எல்லாம் நடந்தது. ஆனால் அவர்கள் அதை அடையவில்லை. அவர்கள் எதை அடைய முடியவில்லை என்று சொன்னார்களோ அதே வார்த்தையை யோவான் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார், நாங்கள் அவரை கண்டது மாத்திரமல்ல, அவரை நாங்கள் தொட்டு பார்த்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவமாகவே நாங்கள் அவரை பெற்றோம் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கிற இந்த வேத வசனங்கள், வேதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ வார்த்தையாக இருக்கிறது. இந்த ஜீவ வார்த்தை என்று சொல்லப்படுவது கேட்பதற்கோ உற்சாகப்படுவதற்கோ மாத்திரமல்ல, யோவான் சொல்லுகிறார், இது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவமாய் மாறினது. அல்லேலூயா.